நாங்கள் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் குண்டலப்பட்டி ஊராட்சியிலேருந்து வந்துனுக்குறோங்க. கேப்டன் நாங்கள் 11 வயசுலேருந்து நாங்கள் கேப்டனுக்கு தீவிர ரசிகர். கட்சி ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் தொடர்ந்து இயக்கத்தில் பணியாற்றி வருகின்றோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியத்தில் குண்டலப்பட்டி ஊராட்சி எப்பவுமே கேப்டனுடைய கோட்டையாக விளங்கும். குண்டலப்பட்டி ஊராட்சியில் திமுக அதிமுகவுக்கு சரிசமமாக தேமுதிக வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். வேண்டுதல் என்பது இல்லை, எங்களுக்கு கேப்டன் என்னைக்கு மறைந்தாரோ அவருடைய ஆலயத்துக்கு நாங்கள் எப்படி கடவுளுக்கு நாங்கள் நேர்த்தி கடன் செலுத்துறோங்களோ அதே போல் கேப்டன் அவர்களை மனித கடவுளாக நினைத்து இன்று நம்மளை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு நல்ல மனிதருக்காக இந்த ஆலயத்தில் நாங்கள் கோயிலாக நினைத்து இந்த அழகு குத்து நேர்த்திக்கடனை இன்று நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் குண்டலம்பட்ட ஊராட்சியிலிருந்து வருகை தந்து கேப்டன் நினைவிடத்தில் வருகை தந்து இன்றைக்கு ஒரு 5 பேர் எப்படி முருகருக்கு அழகு குத்தி பழனிக்கு நடைப்பயணம் செய்வார்களோ அதே போல் இங்கே வருகை தந்து இன்றைக்கு அழகு குத்தி கேப்டனை தரிசனம் செய்திருக்கார்கள். கழகத்துடைய பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களும் அவர்களுக்கு விபூதி பூசி ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்கது. ஒரு தலைவர் மறைவுக்கு பிறகு இந்த இடம் இன்றைக்கு கோயிலாக மாறிக்கொண்டே இருக்குது. கொஞ்சம் படிப்படியா பார்த்தீங்கன்னா இப்போ அழகு குத்துறாங்க. அதே போல குழந்தைங்களை எடுத்துட்டு கொண்டு இந்த கேப்டனுடைய நினைவிடத்தில் வைத்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இது போல சிவன் அடிகாரெல்லாம் இங்க பாடல் பாடுகிறாங்க. இப்படி பல விதமான எப்படி ஒரு திருப்பணியில ஒரு கோயில் விசேஷம் செய்வார்களோ அதுபோல் கேப்டனுக்கு இன்றைக்கு தெய்வமாக எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே அது வரவேற்கத்தக்கது. இங்கு வருகை தந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.